Hello students, today we see preparation of saturated hydrocarbons from unsaturated hydrocarbons, or we can say like this: hydrogenation of unsaturated hydrocarbons to produce saturated hydrocarbons. First of all, we have to know what is hydrogenation. Hydrogenation means addition of hydrogen. இங்கே unsaturated hydrocarbons. Unsaturated hydrocarbons which contains pi bond, அதாவது double bond or triple bonds. Okay, அப்போ saturated hydrocarbons means the compound contains only sigma bond தான் saturated hydrocarbons. இப்போ இந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். unsaturated hydrocarbonsக்கு எக்ஸாம்பிள் alkene, alkyne, cycloalkane, aromatic compounds இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேயா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் alkene எடுத்துக்கங்க. C double bond C, alkene. alkene வந்து ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம், ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பை பாண்ட் எலக்ட்ரான் இருக்குல்ல, பை பாண்ட் எலக்ட்ரான் ஆக்ட் அஸ் நியூக்ளியோஃபைல். ஓகேயா, இப்போ இதை வந்து ஃபார்மல் சார்ஜ் இதில் வந்து இருக்கிறது மாதிரி இந்த ஹைட்ரஜன் மாலிகுலை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பாண்டட் எலக்ட்ரான் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஃபார்ம் ஹைட்ரைட் ஆனையான். ஆட்டோமேட்டிக்காக அனதர் ஹைட்ரஜன் வந்து ஹெச் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேயா, இப்போ நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் நமக்கு வந்து இங்கே பாண்ட் ஃபார்மேஷன் வித் கார்பன் ஹைட்ரஜன் நடக்கும். ஓகேயா, டு ஃபார்ம் கார்போ கேட்டையான் இன்டர்மீடியேட். அப்போ சி கார்போ கேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, தென் இந்த கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் பாண்ட் வித் ஹைட்ரைட் ஆனையான். ஹைட்ரைட் ஆனையனோட பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகி நமக்கு சேச்சுரேட்டட் அல்கேன் கிடைக்கும். அல்கேன். ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷன் ஹைட்ரோஜினேஷனுங்கிறது ரிடக்ஷன். ஓகேயா, இந்த ரியாக்ஷன் வந்து வித்தவுட் கேட்டலிஸ்டில் நடக்குது. ஓகேயா, அப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம அன்கேட்டலைஸ்டு ஹைட்ரோஜினேஷன் சொல்லலாமா? கேட்டலைஸ்டு ஹைட்ரோஜினேஷன். ஓகேயா, இப்போ நம்ம அல்கீன் அண்ட் அல்கேன் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா, அல்கீனில் பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தெரியும் வீக் பாண்ட் தேன் சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ஸ், சிக்மா பாண்டில். ஓகேயா, அப்போ அல்கீன் கண்டைன்ஸ் வீக் பை பாண்ட். ஓகேயா, அல்கேன் வந்து கண்டைன்ஸ் ஸ்ட்ராங் sigma bond, strong sigma bond. ஓகேயா, வீக் பை பாண்ட்னா அந்த மாலிகுலுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹையர் இன் எனர்ஜியாக இருக்கும். ஓகேயா, மாலிகுல் இஸ் ஹையர் இன் எனர்ஜி. ஹையர் எனர்ஜி. ஓகேயா, ஸ்ட்ராங் சிக்மா பாண்ட்னா லோவர் இன் எனர்ஜி, அதாவது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேயா, லோவர் எனர்ஜி மாலிகுல். இப்போ ஹையர் இன் எனர்ஜினா என்ன? லெஸ் ஸ்டேபிள் தேன் த மாலிகுல் விச் இஸ் லோவர் இன் எனர்ஜி. அப்போ இது மோர் ஸ்டேபிள். அல்கேன் வந்து மோர் ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருக்கும். ஓகேயா, லெஸ் ஸ்டேபிள்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஓகேயா, அப்போ ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மோர் ரியாக்டிவாக இருக்கும் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகேயா, மோர் ரியாக்டிவ் தேன் த லோவர் எனர்ஜி அல்கேன். ஓகே, இது லெஸ் ரியாக்டிவ், ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேபிள் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்போ லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜி மாலிகுல் இஸ் கன்வெர்டட் இன்டு லோவர் எனர்ஜி மாலிகுல். அப்போ இந்த ஹைட்ரோஜினேஷன் ஆஃப் டபுள் பாடி இஸ் தெர்மோடைனமிக்லி ஃபேவரபிள் ரியாக்ஷனாக இருக்கும். அதாவது விச் லீட்ஸ் டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அந்த எனர்ஜி ஹீட் இஸ் ரிலீஸ்டு டூரிங் த ரியாக்ஷன். ஓகேயா, அப்போ இது ஆனால் தெர்மோடைனமிக்லி ஃபேவரபிள் ரியாக்ஷனாக இருந்தாலுமே இது வில் நாட் ப்ரொசீட் வித்தவுட் கேட்டலிஸ்ட்.
ஏன் அப்படின்னா இதனுடைய எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜினால் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் கிராஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ அதனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனார்மஸ் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அதில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து வெரி ஸ்லோவாக இருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணால் தான் இது நமக்கு ஃபேவரபிள் ரியாக்ஷனாக இருக்கும். ஓகேயா, இப்போ நம்ம எனர்ஜி டயக்ராம் பார்க்கலாமா? இது எனர்ஜி டயக்ராம் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். எனர்ஜி டயக்ராம் எனர்ஜி வர்சஸ் ரியாக்ஷன் கோஆர்டினேட் போடலாம். எனர்ஜி ரியாக்ஷன் கோஆர்டினேட். ஓகேயா, இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறோம்? அல்கீன் ப்ளஸ் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ரியாக்டண்ட்டில் வந்து அல்கீன் CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஓகேயா, இன்றைக்கி நமக்கு ப்ராடக்ட் வந்து அல்கீன், அதாவது ஈத்தேன் வரும். CH3 ஈத்தேன் வரும். ஓகேயா, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ரியாக்டண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்டை ரீச் பண்ணி தென் ஓன்லி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். ஓகேயா, இது வந்து டிரான்சிஷன் ஸ்டேட். இந்த எனர்ஜி என்ன சொல்லலாம்? ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது எனர்ஜி இந்த ஓகேயா மேக்ஸிமம் எனர்ஜி வந்து நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். EA1ன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா எப்படி எழுதலாம்? ஆக்டிவேஷன் energy of uncatalyzed reaction. ஓகேயா, இப்போ நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும் பொழுது இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணி ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் கொடுக்கும். ஓகேயா, அப்போ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும், லோவர் பண்ணி அதோடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் எனர்ஜி பார்த்திங்கன்னா EA2ன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். ஓகேயா, புரியுதா உங்களுக்கு? இது வந்து அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் வந்து தெர்மோடைனமிக்லி ஃபேவரபிளாக இருந்தாலும் டியூ டு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜினால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து வெரி ஸ்லோவாக இருக்குது. அப்போ அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ரிடக்ஷனை ஹைட்ரோஜினேஷனை பண்ணோம் அப்படின்னா, ரிடக்ஷனுங்கிறது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகேயா. இப்போ கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது அது கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் சொல்லுவோம். ஓகேயா, இந்த கேட்டலிஸ்ட் வந்து ஜஸ்ட் ஆக்சிலரேட் த ரியாக்ஷன், அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் பை லோவரிங் த ஆக்டிவேஷன் எனர்ஜி, டஸ் நாட் இன்வால்வ் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேயா, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எனர்ஜி of the product is lower than the reactant, so that hydrogenation of double bond is thermodynamically favorable reaction which leads to exothermic. ஓகேயா, அப்போ செகண்ட் பாயிண்ட் என்னது? செகண்ட் பாயிண்ட் வந்து even though the hydrogenation
of an alkene is a thermodynamically favorable reaction. It will not proceed without catalyst. Because of the enormous amount of activation energy which decrease the rate of reaction. ஓகேயா? அப்போ மெட்டல் கேட்டலிஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷனை ஃபீஸிபிளாக பண்ணுறதுனால இது கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் சொல்லுவோம். ஓகே, அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன்னா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடிஷன் ஆஃப் hydrogen to unsaturated system or molecule system in the presence of catalyst is known as catalytic hydrogenation. ஓகேயா? அந்த இது வந்து ஜஸ்ட் ஆக்சிலியரேட் த ரியாக்ஷன். ஓகேயா, சாரி, ஜஸ்ட் ஆக்சிலியரேட் த ரியாக்ஷன். ஓகேயா? இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணுற காமன் கேட்டலிஸ்ட் பாருங்கள். காமன் கேட்டலிஸ்ட் எல்லாமே பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம். பிளாட்டினம் இன் ஃபார்ம் ஏதோ நீங்கள் உங்களுக்கு வெறுமனே பிளாட்டினம் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பிளாட்டினம் இன் த ஃபார்ம் ஆஃப் PtO2, okay, which is also known as Adams catalyst. PtO2 means Adams catalyst. ஓகேயா? இந்த மெட்டல்ஸ்லாம் கேட்டலிஸ்ட்டாக எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய ஃப்ரீ வேலன்சினால தான் இது கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. ஏன்னா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணும் பொழுது இது வந்து என்ன சர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணும் விச் மேக் பாண்ட் பிட்வீன் த ரியாக்டன்ட் அண்ட் த மெட்டல். ஓகேயா? அப்போ பாண்ட் ஃபார்மேஷனில் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா? ஃப்ரீ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால. நெக்ஸ்ட் வந்து பலேடியம் இன் ஃபார்ம் ஆஃப் PdC. PdC அப்படின்னா என்னென்னா கார்பனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. பலேடியம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் கார்பன். ஓகேயா? நிக்கல் வந்து இன் ஃபார்ம் ஆஃப் ரானே நிக்கல் வந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் நிக்கல் அலுமினியம் அலாய். ஓகேயா? இது வந்து ஃபைன்லி கிரைண்டட் சாலிடாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் இட் வில் ப்ரொவைட் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா வந்து லார்ஜராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த காமன் ரியாக்ஷன் பார்த்துக்கலாம். அன்சாச்சுரேட்டட், அதாவது கேட்டலிஸ்ட் ஹைட்ரோஜினேஷனுக்கு நம்ம ரியாக்ஷன் பார்க்குறோம். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் ப்ளஸ் ஹைட்ரஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். என்ன நீங்கள் PdCன்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து PdC இல்லைன்னா ரானே நிக்கல் PtO2 அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா PT, பிளாட்டினம், பலேடியம் ஆர் நிக்கல். ஓகே, இப்படியும் இருக்கலாம். வெறுமனே வந்து மெட்டல் மட்டும் நோட் பண்ணி இருக்கலாம், இந்த ஃபார்ம்லையும் இருக்கலாம். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேயா? அப்போ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் ஹைட்ரோஜினேஷன், கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷனில் நமக்கு சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேயா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அண்ட் பலேடியம் வந்து த ரியாக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அட்
ரூம் டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் நிக்கல் யூஸ் பண்ணும் பொழுது எலிவேட்டட் டெம்பரேச்சரில் நடக்கும். ஓகே, அதாவது ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ரியாக்ஷனை வந்து கண்டிஷனில் இருக்கணும். ஓகேயா, இப்போ இதுக்கு ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அல்கைன் எடுத்துக்கலாம். அல்கைன் இல்லைன்னா அல்கீன், சைக்ளோ அல்கேன்ஸ் இல்லைன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஓகேயா, இப்போ இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கொஞ்சம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அல்கைன் எடுத்துக்கலாமா? அல்கைன் CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஈத்தைன் வந்து நமக்கு நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறத பார்க்கலாம். ஹைட்ரஜன் நிக்கல் கேட்டலிஸ்ட் ஹீட் பண்ணுறோம். அப்போ ஓகே, ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அப்போ ஈத்தேனாக கன்வெர்ட் ஆகும். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, இதுவே அல்கீன் எடுத்துக்கோங்க. CH2 டபுள் பாண்ட் CH2 ஓகேயா. ப்ரோப்பீன் எடுத்துக்கலாம். ப்ரோப்பீனில் ஹைட்ரஜன் நிக்கல் ஹீட் பண்ணுறோம். அப்போ ப்ரோப்பேன் வரும். CH2CH3 ப்ரோப்பேன் வரும். ஓகேயா, அல்கைன் ஒன்று பார்த்தாச்சு, அல்கீன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சைக்ளோ அல்கீன் பார்க்கலாம். சைக்ளோ ப்ரோப்பேன் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் நிக்கல், நீங்கள் பிளாட்டினம் ஆர் பலேடியமோட எடுத்துக்கலாம். ஓகேயா, ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு ப்ரோப்பேன் வரும். CH3CH2CH3. ஓகேயா, இதுவே சைக்ளோ பென்டேன் எடுத்துக்கலாம். சைக்ளோபென்டேன் நிக்கல் டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்னால் உங்களுக்கு எலிவேட்டட் டெம்பரேச்சர் 300 டிகிரி செல்சியஸ் டு 400 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகேயா, அப்போ இங்கே வந்து என் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், என் பென்டேன் கிடைக்கும். ஓகேயா, அதாவது CH3 CH2 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 CH3. ஓகேயா, என் பென்டேன் கிடைக்கும். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு சைக்ளோ அல்கீன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சைக்ளோ அல்கீன் அப்போ நீங்கள் கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் பண்ணும் பொழுது பலேடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேயா, அப்போ உங்களுக்கு சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் ஆகும். சைக்ளோஹெக்சேன் இது ஃபர்தராக ரிடக்ஷனில் கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷனில் உங்களுக்கு என் ஹெக்சேனாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, புரிஞ்சுதா? ஹெக்சேன் போட்டுக்கோங்க. CH3 CH2 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 CH3. ஓகேயா, அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஒரு நேம்டு ரியாக்ஷன் ஒன்று நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது செபாட்டியர் சென்டரன் ரிடக்ஷன். செபாட்டியர் சென்டரன் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ரிடக்ஷன் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி அட் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறது தான் நமக்கு வந்து செபாட்டியர் சென்டரன் ரிடக்ஷன். ஓகேயா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நிக்கல் பேஸ்ட் hydrogenation of unsaturated hydrocarbon into saturated hydrocarbon is known as at elevated temperature and pressure. add பண்ணிக்கங்க அந்த பாயிண்ட்ஸ் ஐமே. ஓகேயா, known as Sabatier Centerans reduction.
ரிடக்ஷன் சொல்லலாம், இல்லைனா ஹைட்ரோஜினேஷன் சொல்லலாம். ஓகேயா? இப்போ அனதர் ரியாக்ஷனும் இருக்குது. அனதர் ரியாக்ஷன், ஒன் மோர் ரியாக்ஷன் ஃபார் செபாட்டியஸ் சென்டர் அண்ட் ரிடக்ஷனும் இருக்குது. அது என்னென்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மீத்தேன், அந்த ரியாக்ஷனையுமே எழுதிக்கங்க. ஓகேயா? இதுக்கு நீங்கள் வந்து அதே இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் கொடுத்துக்கலாம். செபாட்டியஸ் சென்டர் அண்ட் ரிடக்ஷனுக்கு இந்த ரியாக்ஷன்லே ஏதாவது நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேயா? அட் ஹை எலிவேட்டட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில். ஓகேயா? ஒன் மோர் செபாட்டியஸ் சென்டர் அண்ட் ரிடக்ஷன் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் methane and water from a reaction of hydrogen with carbon monoxide at elevated temperature and pressure in the presence of a nickel catalyst is also known as Sabatier center and reduction. Also known as நீங்கள் எழுதிக்கங்க Sabatier center and reduction. இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் gives in presence of nickel catalyst temperature 300 degree Celsius to 400 degree Celsius. ஓகேயா? அப்போ உங்களுக்கு மீத்தேன் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் வாட்டர். இது பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 3 போடணும். ஓகேயா? இதில் வந்து பாருங்கன்னா செவரல் ஸ்டெப்பில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இதில் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டட் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். அது வந்து ஃபர்தராக வந்து அந்த மெட்டலில் அப்சார்ப் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ரிப்பீட்டடாக அது ரியாக்ஷனில் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் மீத்தேன் வரும். ஓகேயா? இப்போ அது வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேணாம், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா? இப்போ இதில் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி ஆஃப் ஹைட்ரோஜினேஷன் பார்க்கலாம். ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி ஆஃப் alkene hydrogenation. ஸ்டீரியோகெமிஸ்ட்ரினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி இஸ் அ branch of chemistry that deals with the spatial arrangement of atoms and groups in molecules. ஓகேயா? இது ஆல்ரெடி நம்ம வந்து ஐசோமெரிசம், நம்ம இது பிளேலிஸ்ட்டில் போய் ஐசோமெரிசம் டாப்பிக்கை சூஸ் பண்ணி பாருங்கள். அதில் மோர் தேன் 40 வீடியோஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்திருப்போம். ஓகேயா? இப்போ ஸ்டீரியோகெமிஸ்ட்ரினா என்ன? Stereochemistry is a branch of chemistry that deals with the spatial arrangement of atoms and groups in a molecule. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஹைட்ரோஜினேஷன் ஆஃப் அல்கீன் வந்து வித் மெட்டல் கேட்டலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ செலக்டிவ் ஃபார் சின் அடிஷன். அதாவது சின் அடிஷன்னா போத் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் ஆடட் வித் த டபுள் பாண்டட் கார்பன் அண்ட் சேம் ஃபேஸ். அதாவது சேம் ஃபேஸ் சேம் டைரக்ஷனில் உங்களுக்கு பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும். அதாவது இப்போ சின் அடிஷன் நடக்கணும்னா அதில் வந்து நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பாண்ட் ரொட்டேஷன். ஏன்னா ஆன்டி அடிஷன் நடக்கும்பொழுது தான் உங்களுக்கு பாண்ட் ரொட்டேஷன் ஆகி உங்களுக்கு ஆன்டி அடிஷனில் உங்களுக்கு டிரான்ஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்.
ஓகேயா. இங்கே சின் அதில் நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பாண்ட் ரொட்டேஷனுங்கிறதுனால அந்த ஆட் ஆகிற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து சேம் சைடு, அதாவது சின் அடிஷன் நடக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியும் பாருங்கள். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. hydrogenation of alkene with metal catalyst is stereo selective for sin addition. sin additionனா உங்களுக்கு சேம் சைடு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். சின் அடிஷன் சேம் சைட் பாண்ட் ஃபார்மேஷனில் நடந்துச்சுன்னா உங்களுக்கு சிஸ் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேயா. அப்போ அது சின் அடிஷன்னா தெர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பாண்ட் ரொட்டேஷன். ஓகேயா. இப்போ இது சின் அடிஷன் நடக்குது அப்படின்னா என்ன, இங்கே வந்து பாயிண்ட் என்னென்னா, இந்த ரியாக்டண்ட் மாலிகுல்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் அல்கீன் இருக்குல்ல, அது மஸ்ட் பி அப்சார்ப்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸில். ஏன்னா ரெண்டுமே அப்சார்ப் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து சின் அடிஷன் நடக்கும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு மெட்டல் இருக்கா. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டண்ட் வந்து ஹைட்ரஜன் அண்ட் அல்கீன் எடுத்துக்கிறோம். CH2 டபுள் பாண்ட் CH2 எடுத்துக்கிறோம். ஓகேயா. இப்போ இந்த போத் ரியாக்டண்ட்டுமே இதில் மெட்டலில் அப்சார்ப் ஆகிருக்கும். அப்சார்ப் ஆகி உங்களுக்கு, அதாவது இந்த ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து பிரேக் ஆகி ஹைட்ரஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு இந்த மெட்டல் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். அதாவது இங்கே மெட்டல் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் அல்கீனுமே உங்களுக்கு இங்கே இந்த பை பாண்ட் வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ இங்கே CH ஓகேயா. இப்படி ரெண்டுமே சேம் டைம் வந்து ரெண்டு ரியாக்டண்ட்டுமே அந்த சர்ஃபேஸில் வந்து அப்சார்வ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு சின் அடிஷன் தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பாண்ட் ரொட்டேஷன். ஓகேயா. இப்போ இந்த மெட்டல் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உங்களுக்கு க்ளீவ் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் வித் கார்பனில் நடக்கும். ஓகேயா. இங்கே கார்பனில் CH பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இங்கே ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன், மெட்டலோட பாண்ட் ஆகிருக்கு. ஓகேயா. இப்போ இது இங்கே போயிடுச்சா, அப்போ இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேயா. இப்போ அனதர் ஹைட்ரஜனோட இங்கே இந்த பாண்ட் பிரேக் ஆகி அனதர் ஹைட்ரஜன் வந்து இங்கே பாண்ட் ஃபார்மேஷன் ஆகி உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் வந்துடும். இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து அப்சார்ப்ஷன் நடந்திருக்கும். adsorption on the metal catalyst, on the surface of the metal catalyst நடந்திருக்கும். தென் ஹைட்ரோஜினேஷனுக்கு அப்புறம் டிட்டாச் ஆகி உங்களுக்கு மெட்டல் கேட்டலிஸ்ட் வந்து அப்படியே ரீட்டைன் ஆயிரும். உங்களுக்கு இது சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் வந்து கிடச்சிரும். ஹெச் ஓகேயா, சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் வந்துடும். அதாவது ஹைட்ரோஜினேட்டட் மாலிகுல் டிசார்ப் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஓகேயா, இவ்வளோ தான். இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சு ஒரு அல்கைனை எடுத்து நம்ம வந்து ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம். ஹைட்ரோஜினேஷன் பண்ணும்பொழுது அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வருது, நம்ம வந்து அல்கைன் வந்து அல்கீனாக கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் பண்ணும்பொழுது கம்ப்ளீட் ஹைட்ரோஜினேஷன் நடக்கும். ஓகேயா, இந்த ரியாக்ஷன் பாருங்கள். அல்கைன் எடுத்துக்கோங்க, RC ட்ரிபிள் பாண்ட் CR. ஓகேயா, இதை நம்ம கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம். ஹைட்ரஜன் நிக்கல் ஹீட் பண்ணுறோம். ஓகேயா, இது நமக்கு கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் வந்து சின் அடிஷன் சொன்னோமா. சின் அடிஷன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இங்கே சேம் டைரக்ஷனில் ஹைட்ரஜன்
பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ RCH அல்கீன் ஃபார்ம் ஆகுது. ஓகேயா, அல்கீன் ஃபார்ம் ஆகுது. நமக்கு இது வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் பண்ணும்பொழுது கம்ப்ளீட் ஹைட்ரோஜினேஷன் நடந்துடும். ஆனால் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன். ஓகேயா, இப்போ இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து டியூட்டீரியம் எடுத்துக்குவோம். ஓகே, எங்கேயும் ஹைட்ரஜன் எடுத்தோன்னா நமக்கு சின் அடிஷனா இல்லை வேறு ஆன்டி அடிஷனான்னு தெரியாது. ஓகேயா, அப்போ இங்கே இந்த டியூட்டீரியமுமே உங்களுக்கு சேம் டைரக்ஷனில் உங்களுக்கு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகி உங்களுக்கு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேயா, இப்போ இந்த காம்பவுண்டில் இப்போ பர்டிகுலராக பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ இந்த அல்கைன் வந்து அல்கீனாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு இது வருது. ஓகேயா, கம்ப்ளீட், அதாவது கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷனில் கம்ப்ளீட் ஹைட்ரோஜினேஷன் நடந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஆனால் நமக்கு பார்ஷியல் ஹைட்ரோஜினேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதை பார்ஷியல் ஹைட்ரோஜினேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு அல்கீனோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேயா, அது எப்படி பார்ஷியல் ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஆன் பார்ஷியல் ஹைட்ரோஜினேஷன் ஓகேயா, பார்ஷியல் ஹைட்ரோஜினேஷன் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிர்ச் ரிடக்ஷன் எடுத்துக்கோங்க. பிர்ச் ரிடக்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து நேம்டு ரியாக்ஷனில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் நேம்டு ரியாக்ஷனில் பாருங்கள். அதில் மெக்கானிசம் அண்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஓகேயா, இங்கே பிர்ச் ரிடக்ஷன் அப்படின்னா அதாவது அல்கைன் வந்து ரியாக்ட் வித் ஹைட்ரஜன், அதாவது ரிடக்ஷன் ஆஃப் அல்கைன் with hydrogen in presence of the first group element sodium or lithium in presence of liquid ammonia ஓட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு இது வந்து ஆன்டி அடிஷன் நடக்கும். ஓகேயா, ஆன்டி அடிஷன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ் அல்கீன், இது பார்ஷியல் ஹைட்ரோஜினேஷன். அல்கீன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் அல்கீனாக கன்வெர்ட் ஆகும். RCH. ஓகே, புரியுதா உங்களுக்கு? பிர்ச் ரிடக்ஷன்னா என்னென்னா ஹைட்ரோஜினேஷன் ஆஃப் அல்கைன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஆர் லித்தியம் வித் லிக்விட் அம்மோனியா. ஓகேயா, அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு ட்ரான்ஸ் அல்கீன் கிடைக்கும். ஓகேயா, இந்த ட்ரான்ஸ் அல்கீனை நம்ம மெட்டல் ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஹைட்ரஜனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக ஹைட்ரோஜினேஷனை நம்ம டியூட்டீரியம் எடுத்துக்குவோம். ஓகேயா, நிக்கல் ஹீட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இது என்னது மெட்டல் ஹைட்ரோஜினேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? சின் அடிஷன் நடக்கணும். ஓகேயா, சின் அடிஷன்னா சேம் டைரக்ஷனில் ஆட் ஆகிருக்கணும். சேம் டைரக்ஷனில் நம்ம இப்போ இதில் வந்து ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்த இப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, ஹெச் 2 ப்ராடக்ட்ஸ் 2 ஐசோமர்ஸ் கிடைக்கும். ஹெச் டியூட்டீரியம் இங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகேயா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரேஸ்மிக் மிக்சர் கிடைக்கும். இப்போ ட்ரான்ஸ் அல்கீனை மெட்டல் ஹைட்ரோஜினேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரேஷ்மிக் மிக்சர் கிடைக்கும். ரேஷ்மிக் மிக்சரை உங்களுக்கு டிஎல் மிக்சர்னு சொல்லலாம், இல்லைன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் மிக்சர்னு சொல்லலாம். அதாவது டிஎல் மிக்சர்னா என்ன, ஒரு காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியாக இருக்கும். அதாவது பிளெயின் போலரைஸ்டு லைட்டை வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். எல்னா லீவோ ரொட்டேஷன், அதாவது பிளெயின் போலரைஸ்டு லைட்டை வந்து உங்களுக்கு டீனா பிளெயின் போலரைஸ்டு லைட்டை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம். லீவோ ரொட்டேஷன்னா பிளெயின் போலரைஸ்டு லைட்டை
ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். ஓகேயா, இது டெக்ஸ்ட்ரோவாக இருந்துச்சுன்னா இது லீவோவாக இருக்கும், இது டெக்ஸ்ட்ரோவாக இருந்துச்சுன்னா இது லீவோவாக இருக்கும் இந்த காம்பவுண்டு. ஓகேயா, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், இது மிரர் இமேஜ் டு ஈச் அதராக இருக்கும். இந்த காம்பவுண்டுடைய மிரர் இமேஜ் தான் உங்களுக்கு இது. ஓகேயா, ஆனால் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் இது கூட ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இனன்ஷியோமஸ், டயஸ்டீரியோமஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதை பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து சர்ச் பண்ணி படிங்க. ஓகேயா, இது நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜுங்கிறத இது இனன்ஷியோமஸ்ன்னு சொல்லுவோம். இனன்ஷியோமஸ்னால் என்ன நோட் பண்ணிக்கோங்க. இனன்ஷியோமஸ் அதாவது pair of isomers which are optically active non superimposable mirror images. Okay, yeah, that rotate plane polarized light equally, இது முக்கியம், equally in opposite direction. ஓகேயா, அதுதான் இனன்ஷியோமர்ஸ் சொல்லுவோம். ஓகேயா, இந்த காம்பவுண்ட் இஸ் இனன்ஷியோமர் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் இனன்ஷியோமர் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். இதுதான் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா என்ன, கைரல் சென்டர் இருக்குது. இதில் பாருங்கள் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அந்த கார்பனுக்கு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது கைரல் சென்டர். இதுவுமே ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, உங்களுக்கு கைரல் சென்டர் எல்லாமே வீடியோ பார்த்தாச்சு. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேயா, அப்போ ரேஷ்மிக் மிக்சர்னா டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. Rashmic mixture, a mixture of equal quantities of 2 enantiomers are known as Rashmic mixture. ஓகேயா, புரியுதா? அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு இது வந்து நாங்கள் வந்து சின் அடிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த டியூட்டீரியம் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது எப்படி சின் அடிஷனாக ஆக முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஓகேயா, அது நான் இப்போ கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இது சின் அடிஷனாக பார்க்கணுன்னா உங்களுக்கு வெஜ் டேஷ் ஸ்ட்ரக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை போட்டு தான் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ் அல்கீன் இருக்குல்ல, இதை டிரான்ஸ் அல்கீனை நான் எடுத்துக்கிறேன். இப்படி இந்த டிரான்ஸ் அல்கீனில் கன்வீனியன்ட்டுக்காக நம்ம வந்து இந்த ஹைட்ரஜனை வெட்ஜில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேயா, இது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அல்கைல் குரூப் வந்து ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் பேப்பர். ஓகேயா, இதில் இங்கே வந்து வெட்ஜில் போட்டுக்கிறோம். ஓகேயா, இப்போ ஆட் ஆகிற டியூட்டீரியம் வந்து சேம், அதாவது 2 டியூட்டீரியம் ஆட்டமுமே வந்து வெட்ஜில் இருக்கணும், இல்லைன்னா டேஷில் இருக்கும். அதுதான் சின் அடிஷன். இப்போ ஒன்று வெட்ஜு ஒன்று வந்து டேஷு அப்படி இருக்கக்கூடாது. ஓகேயா, அப்படி இருந்தால் அது வந்து ஆன்டி அடிஷனாக போயிடும். ஓகேயா, அப்போ இது 1 டியூட்டீரியம் வந்து இங்கேயும் வெட்ஜில் தான் இருக்கணும், அதே மாதிரி இங்கேயும் வெட்ஜில் தான் போடுவீங்க. ஓகேயா, இதுதான் சின் அடிஷன். சின் அடிஷன் என்ன, ஒன்று வந்து டேஷில் ஆட் ஆகிருக்கணும், இல்லைன்னா வெட்ஜில் ஆட் ஆகிருக்கணும். ஓகேயா, இப்போ
இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவும் போட்டாச்சு, ஐசோமெரிசத்துலேயே தான் போட்டிருப்பேன். அதாவது ஹவு டு கன்வெர்ட் வெட்ஜ் டேஷ் ஐசோம் ஸ்ட்ரக்சர் இன்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அண்ட் சாகாஸ் இன்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், நியூமன் ப்ரொஜெக்ஷன் டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், இது எல்லாமே வீடியோ போட்டாச்சு. அதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேயா? இப்போ இதுலேருந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த அல்கைல் குரூப்பை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். புரியுதா? இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது இந்த கார்பனில் உங்களுக்கு இந்த சைடு வந்து ஹைட்ரஜன், டேஷில் வந்து டியூட்டீரியம் இருக்குது. ஓகேயா? இங்கே வெட்ஜில் வந்து ஹைட்ரஜன், டேஷில் வந்து டியூட்டீரியம் இருக்குது. ஓகேயா? இப்போ இதுவுமே வெட்ஜ் டேஷ் ஸ்ட்ரக்சர் தான். இதுலேருந்து நம்ம ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் நான் அதில் அந்த சேனல் வீடியோவிலே கொடுத்துருப்பேன். அதாவது டேஷ் வில் ரிமைன், அதாவது வில் ரிமைன் இன் த, இல்லைனா வில் பி இன் சேம் சைடு, வில் பி இன் சேம் சைடு. ஓகேயா? வெட்ஜ் வந்து will move to opposite side. ஓகேயா? இதுலேருந்து நம்ம வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு, இதுதான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஓகேயா? ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேயா? அப்போ இது ரிமைன் ஆன் சேம் டைரக்ஷன். அப்போ டி இங்கே போட்டாச்சு. வெட்ஜு தான் உங்களுக்கு வெட்ஜு தான் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும், ஹெச். ஓகேயா? இங்கே இந்த சைடு இருக்குது, இங்கே இந்த சைடு போட்டுக்கணும், ஹெச், இங்கே டி. ஓகேயா? இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் தான் உங்களுக்கு ஆன்டி எடிஷன் மாதிரி தெரியும், ஆனால் அது ஆன்டி எடிஷன் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் இருக்கிற காம்பவுண்டை பாருங்கள். இப்போ அல்கீன் இருக்குல்ல, சி டபுள் பாண்ட் சி ஹெச் ஆர், ஹெச் ஆர் இருக்குது. ஓகே, இதை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது ஆர் ஆர் இருக்கிறத போடுறீங்க. இங்கே மேலே என்ன இருக்குது, இது ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த கார்பன் இங்கே இருக்குது. அப்போ ஹெச் இந்த சைடு இருக்குது, இங்கே இந்த சைடு ஹெச் இருக்குது. இப்போ ஆட் பண்ணும்போது டியூட்டீரியம் இந்த சைடு எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குதோ அதில் நீங்கள் டியூட்டீரியம் போட்டுருங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து சின் அடிஷன் தான். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. சின் அடிஷனுங்கிறத நீங்கள் இந்த வெட்ஜ் டேஷ் இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? இப்போ உங்களுக்கு வெட்ஜ் டேஷ்லேருந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் போகும்பொழுது நீங்கள் டேஷ் வந்து வில் ரிமைன் ஆன் த சேம் சைடு. ஓகேயா? வெட்ஜ் தான் மூவ் டு ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் சைடு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு டி இங்கே வரணும், இங்கே டி ஆட் ஆகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு இப்போ இப்போ இது வந்து பிர்ச் ரிடக்ஷனில் பார்ஷியல் ஹைட்ரோஜினேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிரான்ஸ் அல்கீன் கிடைக்குது, அதாவது ஆன்டி அடிஷன் நடக்குது. ஓகேயா? இப்போ இதுவே லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அல்கீன் எடுத்துக்கிறீங்க, அதாவது அல்கைன் எடுத்துக்கிறீங்க, சி ட்ரிபிள் பாண்ட் சி ஆர் எடுத்துக்கிறீங்க. இங்கே லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட் எடுக்கிறீங்க, லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு பலேடியம் வந்து டெபாசிட் ஆன் பேரியம் சல்ஃபேட் ஆர் கால்சியம் கார்பனேட் விச் இஸ் பாய்சன்ட் வித் குயினோலின். ஓகேயா? அதாவது லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்டுங்கிறது பலேடியம் டெபாசிட்டட் ஆன் பேரியம் சல்ஃபேட் ஆர் கால்சியம் கார்பனேட் விச் இஸ் பாய்சன்ட் வித் குயினோலின் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, இது வந்து இப்போ லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்டில் பார்ஷியல் ஹைட்ரோஜினேஷன் பண்ணும் பொழுது நமக்கு இது வந்து சின் அடிஷன் நடக்கும். நமக்கு அந்த பிர்ச் ரிடக்ஷன் வந்து ஆன்டி அடிஷன் நடக்கும், இது வந்து சின் அடிஷன் நடக்கும். ஓகேயா? சின் அடிஷன் நடக்கும் பொழுது நமக்கு சிஸ் அல்கீன் ஃபார்ம் ஆகும். சிஸ் அல்கீன், ஹெச்
H. ஓகேயா, சிஸ்னா என்ன, சேம் டைரக்ஷனில் எழுதிக்கங்க, சிஸ் அல்கீன். ஓகே, சிஸ்னா நம்ம இப்போ ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம், மெட்டல் கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம், ஹைட்ரஜன் நிக்கல் ஹீட் பண்ணுறோம். ஓகேயா, இப்போ நமக்கு இது வந்து நமக்கு தெரியும் சின் அடிஷன், இதுவும் சின் அடிஷன் தான். ஆல்ரெடி இதுவும் சின் அடிஷன் தான், உங்களுக்கு இதுவும் சின் அடிஷன் தான். ஓகேயா, சின் அடிஷன் நடக்கும் பொழுது நமக்கு இந்த இப்போ காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் போடுறேன். அப்போ அதாவது இது ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணிங்க, இந்த அல்கைல் குரூப் இந்த அல்கைல் குரூப்பை ரெண்டையும் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது ஆர் ஆர் சேம் சைடு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேயா, இப்போ சின் அடிஷனில் ஃப்ரீ ஸ்பேஸ் எங்கே இருக்குதோ அங்கே டியூட்டீரியம் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். ஓகே, டியூட்டீரியம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம டிரான்ஸ் அல்கின்னு எடுத்துருக்கும் போது இனன்ஷியோமர் அதாவது ரேஸ்மிக் மிக்சர் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான் கிடைக்கும். ஓகேயா, இந்த காம்பவுண்டில் இவமே உங்களுக்கு வந்து கைரல் கார்பன் 2 கைரல் கார்பன் இருக்குது. ஆனால் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இதில் இந்த மாலிகுலில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஏன்னா கைரல் சென்டர் இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு டி ரொட்டேஷன்னா இது எல், அதாவது ஆர் கான்ஃபிகரேஷன்னா இது வந்து உங்களுக்கு அந்த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது லென்த்தி ஆகிட்டே இருக்குது, அதனால் நான் அதை டிஸ்கஸ் பண்ணலை. ஓகேயா, இது ஆராக இருந்தால் இது எஸ்ஸாக இருக்கும், அப்போ கேன்சல் ஆகிரும். அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். இந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து மீசோ காம்பவுண்ட் சொல்லுவோம். இதுவுமே உங்களுக்கு இது எடுத்தாச்சு, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மீசோ காம்பவுண்ட்னா meso compound is a kind of stereo isomer that has two or more chiral centers but optically inactive because of the presence of plane of symmetry. புரிஞ்சா? இதான் இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரினால இது வந்து மீசோ காம்பவுண்ட் சொல்கிறோம். அதாவது கைரல் சென்டர் இருந்தாலுமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கன்க்ளூஷன் வரலாம்? அதாவது டிரான்ஸாக இருக்கும்போது, டிரான்ஸ் அல்கீனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பாருங்கள், எழுதிக்கலாம். கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் பார்க்கும் பொழுது is a stereo selective reaction for syn addition. ஓகேயா, அப்போ trans alkene எடுத்துக்கிட்டோம்னா unsaturated காம்பவுண்ட் வந்து ரேஷ்மிக் மிக்சர் கொடுக்கும், ரேஷ்மிக் மிக்சர் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, புரிஞ்சுதா? முதல்ல பார்த்தோம்ல பிட்ச் ரிடக்ஷனில் வர்றது. நெக்ஸ்ட்டு சிஸ் அல்கீன் எடுத்துக்கிட்டோன்னா மீசோ காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் தான், ஒரு மாலிகுல் ஒரு ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஓகேயா, மீசோ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுருக்கணும். ஓகேயா, இப்போ இதுவே வந்து இது சிமெட்ரிக் அல்கேன். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்ல ஆர் இது சிமெட்ரிக்காக இருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து இது ரேஷ்மிக் மிக்சர், ட்ரான்ஸ் வந்து ரேஷ்மிக் மிக்சர் கொடுக்குது, சிஸ் வந்து மீசோ காம்பவுண்ட் கொடுக்குது. ஆனால் இதுவே வந்து அன்சிமெட்ரிக் அல்கீன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதாவது இது மெத்தில் குரூப்பு, இது எத்தில் குரூப். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சிஸ்ஸு ட்ரான்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ரேஷ்மிக் மிக்சரை தான் கொடுக்கும். அது இப்போ நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து சிமெட்ரிக், புரியுதா? சிமெட்ரிக் அல்கீன்னா ரெண்டு அல்கைல் குரூப்புமே சேமாக இருக்கிறது. ஓகேயா, அன்சிமெட்ரிக் அல்கீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்சிமெட்ரிக் அல்கீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போத் ட்ரான்ஸ் அண்ட் சிஸ் ரெண்டுமே உங்களுக்கு ரேஷ்மிக் மிக்சரை தான் கொடுக்கும், ரேஷ்மிக் மிக்சர். ஓகேயா, இதையும் பார்க்கலாம். லென்த்தி ஆகிட்டே இருக்குது வீடியோ, கொஞ்சம்
பாருங்கள் இந்த ஓகே பார்க்கலாமா? இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது அன்சிமெட்ரிக் எடுத்துக்கலாமா? அன்சிமெட்ரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினைல் குரூப்பு, இங்கே கார்பன் கார்பன், எத்தில் குரூப் போட்டுக்கலாம். ஓகேங்க, CH3 CH3. இந்த நேம் இப்போ தேவையில்லை, நாமன்க்ளேச்சர்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்தாச்சு. ஓகேயா, இப்போ இது வந்து என்னது, இது வந்து உங்களுக்கு சிஸ் காம்பவுண்ட். ஓகே, சிஸ் தானே, மெத்தில் குரூப் ரெண்டுமே சேம் இதில் இருக்குது, அப்போ சேம் டைரக்ஷனில் இருக்குது. சிஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கோம். அப்போ சிஸ் காம்பவுண்ட், ஆனால் இது வந்து என்னது அன்சிமெட்ரிக் காம்பவுண்ட். அதாவது இங்கே ஃபினைல் குரூப் இருக்குது, இங்கே எத்தில் குரூப் இருக்குது. அன்சிமெட்ரிக் அல்கீன் தான் இது. வந்து மெட்டல் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணுறோம், ஹைட்ரஜன் நிக்கல் ஹீட் பண்ணுறோம். இது வந்து சின் அடிஷன். நான் இப்போ வெஜ் டேஷ் எல்லாமே போட்டுட்டு போக வேணாம், டைரெக்டாக நம்ம வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் போட்டுக்கலாம். இப்போ இது அன்சிமெட்ரிக் அப்படின்னா நமக்கு ரேஷ்மிக் மிக்சருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணோம். ரேஷ்மிக் மிக்சர்னால் 2 ப்ராடக்ட். ஓகேயா, இனன்ஷியமஸ், இந்த ஃபினைல் தென் எத்தில் C2H5. ஓகேயா, இதை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது மெத்தில் குரூப் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்குல்ல, சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேயா, அப்போ இதில் ஆட் ஆகிற ஹைட்ரஜன் வந்து எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அதில் போடுங்க. ஓகேயா, அதே மாதிரி தான் இதனுடைய மிரர் இமேஜை இங்கே போட்டுக்கோங்க. PH C2H5 இதோட மிரர் இமேஜை போடுங்க. CH3H, அவ்வளோதான். இதுதான் ப்ராடக்ட். இது வந்து ரேஷ்மிக் மிக்சர். ஓகேயா, இப்போ இதுவே ட்ரான்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கார்பன் டபுள் பாண்ட், இங்கே ஃபினைல் குரூப் C2H5 CH3. ஓகேயா, ட்ரான்ஸ். இதுவுமே மெட்டல் ஹைட்ரோஜனேஷன் பண்ணலாம். சின் அடிஷன். ஓகேயா, சின் அடிஷன்னா உங்களுக்கு அன்சிமெட்ரிக் அல்கீன் வந்து 2 ப்ராடக்ட்ஸ், அதாவது ரேஷ்மிக் மிக்சரை கொடுக்கும். இதை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃபினைல் C2H5, இங்கே மெத்தில் குரூப் இங்கே இருக்குது, CH3 இங்கே இருக்குது, CH3. ஓகேயா, அப்போ ஹைட்ரோஜனேஷனில் ஹைட்ரஜன் ஃப்ரீ ஸ்பேஸில் ஆட் பண்ணிக்குவீங்க. ஓகேயா, அதே மாதிரி தான் இதனுடைய மிரர் இமேஜ் போடுங்க. PH C2H5, இங்கே இதனுடைய மிரர் இமேஜ் போடணும். ஓகேயா, அப்போ இங்கே CH3 போடுவீங்க, CH3. ஓகேயா, ஃப்ரீ ஸ்பேஸில் ஹைட்ரஜனை ஆட் பண்ணுவீங்க. இதுலேயுமே கைரல் சென்டர் இருக்குது. ஓகேயா, கைரல் சென்டர் இருக்குது, ஆப்டிக்கலி ஆக்டிவ் இனன்ஷியமஸ். அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். ஓகேயா, இப்போ சிமெட்ரிக் அல்கீன் பார்க்கலாம். சிமெட்ரிக் அல்கீன் வந்து எக்ஸாம்பிள் வந்து C டபுள் பாண்ட் C, ரெண்டுமே ஃபினைல் குரூப் எடுத்துக்கலாம். ஃபினைல் ரெண்டுமே ஃபினைல் குரூப்பு CH3 இந்த சேம் கண்டிஷனில் பண்ணுறோம். சிஸ்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு மீசோ காம்பவுண்ட், இது சிஸ் காம்பவுண்ட் எடுத்துருக்கோம். ஓகேயா, மீசோ காம்பவுண்ட். இதை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, இந்த ஃபினைல் ரெண்டையுமே பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அப்போ PH சேம் சைடில் மெத்தில் குரூப் இருக்குது. ஓகேயா, ஹைட்ரோஜனேஷனில் ஃப்ரீ ஸ்பேஸில் ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க. அந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் போடும்போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேயா, இது பாருங்கள், இதில் கைரல் சென்டர் இருக்குது, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, மீசோ காம்பவுண்ட். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஈவன் தோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கைரல் கார்பன் இருக்கும் பொழுதும். ஓகேயா, அப்போ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் அல்கீன். சிமெட்ரிக் அல்கீன்லே ட்ரான்ஸ் அல்கீன் எடுத்துக்கிறோம். PH CH3 ட்ரான்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. இந்த மெட்டல் கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷனில் ரேஷ்மிக் மிக்சர் வரும், ரேஷ்மிக் மிக்சர். ஓகேயா, PH இது ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. PH இங்கே CH3 போடுவீங்க, இங்கே CH3
போடணும். ஓகேயா? அப்போ ஃப்ரீ ஸ்பேஸில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்குவீங்க. ப்ளஸ் இதோடைய மிரர் இமேஜ் போடுங்க. CH3 CH3. ஓகேயா? ஃப்ரீ ஸ்பேஸில் ஹைட்ரோஜினேஷன் நடக்கும். அவ்வளோதான். இது ரேஷ்மிக் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரேஷ்மிக் மிக்சர். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்துடலாம். கம்ப்ளீட்டாக பார்க்கணுங்கிறதுனால கண்டிப்பாக அந்த வீடியோ லென்த்தியாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேயா? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் is directly proportional to degree of substitution, inversely proportional to degree of substitution. Degree of substitution இல்லைன்னா வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா inversely proportional to stability of alkene. Stability of alkene. அதாவது சப்ஸ்டிடியூஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சப்ஸ்டிடியூஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் வந்து இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. இப்போ இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியும். இப்போ அல்கீன் எடுத்துக்கோங்க. CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகேயா? இங்கே சப்ஸ்டிடியூஷன் எதுவும் இல்லைல்ல. அப்போ இது வந்து சப்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் கிடையாது. லெஸ் ஸ்டேபிள்னா மோர் ரியாக்டிவ். ஓகேயா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம். இது வந்து மோர் ரியாக்டிவ். தென் 2 சப்ஸ்டிடியூஷன் CH டை சப்ஸ்டிடியூஷன். ஓகேயா? இந்த டை சப்ஸ்டிடியூஷனில் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இருக்கும். உங்களுக்கு சிஸ் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா சிஸ் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால லெஸ் ஸ்டேபிள் தேன் ட்ரான்ஸாக இருக்கும். ஓகேயா? இந்த இதில் உங்களுக்கு சிஸ் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் ட்ரான்ஸ். ஓகேயா? புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு tri-substituted alkene. R2 CH double bond CHR. Okay, then completely substituted. R2 C double bond CR2. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால மோர் ஹைப்பர் கான்ஜுகேஷன், மோர் ஸ்டேபிள், லெஸ் ரியாக்டிவாக இருக்கும், லெஸ் ஹைட்ரோஜினேஷனாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மாலிகுலில் சிங்கிள் மாலிகுலில் மோர் தென் ஒன் டபுள் பாண்டு இருந்துச்சுன்னா இது செலக்டிவ் ரிடக்ஷன் நடக்கும். அதாவது அந்த ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இருக்குது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் more than one double bonds are present in a single molecule, selective reduction will take place. அதாவது hydrogenation will occur போட்டுக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு அலிஃபேட்டிக் அல்கின், அரோமேட்டிக் அல்கின். எது வந்து ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள்? அரோமேட்டிக் அல்கின் தானே மோர் ஸ்டேபிள். அப்போ எது மோர் ரியாக்டிவாக இருக்கும்? அலிஃபேட்டிக் அல்கின் இஸ் மோர் reactive on hydrogenation than aromatic. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேயா? இப்போ இதில் இந்த டபுள் பாண்ட்லாம் பாருங்கள்.
இதெல்லாம் வந்து இந்த பாண்டெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நம்பர் 1 போட்டுக்கோங்க. இந்த பை பாண்டுக்கு நம்பர் 1 போட்டுக்கோங்க. ஓகேயா. இது வந்து 2 அரோமேட்டிக் அல்கீன். ஓகேயா, அரோமேட்டிக் பை பாண்டு. இது அலிஃபேட்டிக் பை பாண்டு தான். ஓகேயா. இதில் பாருங்கள் சப்ஸ்டிடியூஷன் வந்து 1 இருக்குது, ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. இங்கே சப்ஸ்டிடியூஷன் வந்து 2 இருக்குது. அதாவது அந்த சப்ஸ்டிடியூஷனை பாருங்கள், இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜனை பாருங்கள். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்க்கும்போது இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேயா. இங்கே உங்களுக்கு 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேயா. இங்கே 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும். 1 2 3 4. ஓகே, 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் 1 கிடையாது, ஒன்றுமே இல்லை. இங்கே சப்ஸ்டிடியூஷனை மட்டும் பாருங்கள். ஓகே, இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை, ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஓகேயா. சப்ஸ்டிடியூஷன் 1 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, இங்கே 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் லெஸ் ரியாக்டிவ். அப்போ இங்கே மோர் ரியாக்டிவ் இதுதான். இது 2 போட்டு, இது 3 1 2 டைப் ஆஃப் பை பாண்ட் 1, இது 2 போட்டுக்கோங்க, இது 3 போட்டுக்கோங்க. ஓகேயா. அப்போ எது வந்து மோர் ரியாக்டிவ்னு பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் அலிஃபேட்டிக் தென் அரோமேட்டிக். ஓகேயா. ஃபஸ்ட்டு அலிஃபேட்டிக்கை நீங்கள் போடுவீங்க. ஓகேயா. அலிஃபேட்டிக்கு 1 தான், இந்த பாண்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோஜினேஷனில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அலிஃபேட்டிக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அரோமேட்டிக் போகணும். ஓகேயா. 3 நெக்ஸ்ட்டு செகண்ட் 2 இந்த அரோமேட்டிக் பை பாண்ட் வந்து ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அதாவது இதில் இந்த பை பாண்டும் அலிஃபேட்டிக், இந்த பை பாண்ட்ஸ் எல்லாம் அரோமேட்டிக். ஓகேயா. அலிஃபேட்டிக் தான் ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் ஆகும், தென் அரோமேட்டிக். இந்த அலிஃபேட்டிக் ரெண்டுலேயும் ப்ரியாரிட்டி பார்க்கணும். இதில் 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, மோர் ஸ்டேபிள். இது வந்து 1 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, லெஸ் ஸ்டேபிள்னால் மோர் ரியாக்டிவ். அவ்வளோதான். தென் 4th பாயிண்ட் பாருங்கள். அதாவது இப்போ டெர்மினல் அல்கீன், இன்டர்னல் அல்கீன் இருக்குது. அதாவது டபுள் பாண்ட் வந்து டெர்மினல் அதாவது லாஸ்ட்டாக இருக்கும். டெர்மினல் டபுள் பாண்ட் அல்கீன் அண்ட் இன்டர்னல் மிடில் ஆஃப் த மாலிகுலில் அல்கீன் இருக்கும். ஓகேயா. இன்டர்னல் அல்கீன். இதில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் அல்கீன் வந்து ஸ்டெபிலிட்டி லெஸ்ஸாக இருக்கும் இன்டர்னல் அல்கீனில். அப்போ ரியாக்டிவ் வந்து மோர் ரியாக்டிவ் வந்து டெர்மினல் அல்கீனாக இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க. இது ஸ்டார்டிங்கில் கார்பன் 1லே பை பாண்ட் இருக்குது. ஓகேயா. அடுத்தது இதில் மிடில் இருக்குது. ஓகேயா. இதையே நீங்கள் இது சிஸ் இதுக்கு ட்ரான்ஸ் போடுங்க. ஓகே, இது ட்ரான்ஸ். ஓகேயா. சிஸ் வந்து ட்ரான்ஸை விட லெஸ் ஸ்டேபிள். ஏன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால, சேம் சைட் பல்கி குரூப் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால லெஸ் ஸ்டேபிள் தேன் ட்ரான்ஸ். ஓகேயா. ஆனால் இங்கே இது ரெண்டுலையும் பார்க்கும்போது இது இன்டர்னல் அல்கீன், இது டெர்மினல் அல்கீன் வந்து லெஸ் ஸ்டேபிள் தேன் இன்டர்னல் அல்கீன். அப்போ மோர் ரியாக்டிவ். ஓகேயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ this is more reactive than cis form, which is more reactive than trans. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு அல்கைன் அண்ட் அல்கீன், அது ரெண்டில் எது வந்து உங்களுக்கு வந்து மோர் ஹைட்ரோஜினேட்டிங் பார்க்கணும். ஓகேயா. அல்கைன் எடுத்துக்கோங்க. அல்கீன் சி டபுள் பாண்ட் சி. ஓகேயா. இப்போ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை பாண்டை விட்டுட்டு சிக்மா பாண்ட் மட்டும் பார்ப்பீங்க ஹைப்ரிடைசேஷன் பார்க்குறதுக்கு. இதுக்குமே நம்ம வீடியோ போட்டாச்சு, அதை பாருங்கள். ஹைப்ரிடைசேஷன் ரிலேட்டட் டாபிக். ஓகேயா. எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் இந்த கார்பன். ஓகே. இந்த ரெண்டு கார்பனுமே எஸ்பி தான். எஸ்பி ஹைப்ரிடைசேஷன், இது sp2 ஹைப்ரிடைசேஷன். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டை தான் வச்சு நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் போடுவீங்க. ஓகேயா. எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் என்ன? லீனியர் ஸ்ட்ரக்சர். அப்போ மோர் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஈஸிலி அக்செப்ட் த இன்கமிங் ஹைட்ரஜன். ஓகேயா. இது ட்ரைகோனல் பிளேனார். sp2ங்கிறது ட்ரைகோனல் பிளேனார். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். அப்போ இது வந்து இன்கம்மிங் ஹைட்ரஜனை வந்து அக்செப்ட் பண்ணி பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கு லீனியர் வந்து மோர் ஸ்பேஸ் அண்ட் ரெடிலி டு அக்செப்ட்டுங்கிறதுனால இதுதான் மோர் ரியாக்டிவ். அல்கைன் தான் மோர் ரியாக்டிவ்.
on hydrogenation. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இது 5th பாயிண்டா. 6th பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டிகிரி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் வந்து சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சேமாக இருக்கும் பொழுது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் வந்து 2 மாலிகுலில் சேமாக இருக்குது, 2 பை பாண்டு வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்லி ரிடக்ஷன் நடக்கும். கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேயா, 2 பை பாண்ட் இருக்குது, 2 அல்கீன் குரூப் இருக்குது. ஓகேயா, இப்போ இதில் ஹைட்ரோஜினேஷன், மெட்டல் ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம். நான் எல்லாத்துலேயுமே நிக்கல் தான் போட்டுட்டுருக்கிறேன். நீங்கள் பிளாட்டினம் ஆர் பலேடியம் 2 மாற்றி போட்டுக்கலாம். ஓகேயா, இப்போ இதில் பாருங்கள் டிகிரி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் பாருங்கள் 1 2 டிகிரி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. இதுலேயும் 1 2. ஓகேயா, அப்போ இந்த மாதிரி டிகிரி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் சேமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடக்கும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ இது சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நேம்லாம் நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறேன், ஏன்னா டைம் அதிகமாகுது. ஓகேயா, இப்போ இதில் ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம். ஹைட்ரோஜினேஷன் வந்து இது சிஸ் காம்பவுண்ட். அப்போ டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் கிடைக்கும். ஓகே, இது சிமெட்ரிக் காம்பவுண்ட் பாருங்கள். இது கைரல் கார்பன், அதாவது 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்குல்ல. ஓகேயா, இப்போ சிமெட்ரிக், இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால இது மீசோ காம்பவுண்ட். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ 1 எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஓகேயா, இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த பை பாண்ட் எது பி பை பாண்ட் பார்க்கணும். ஓகேயா, இது மிடில் இருக்குது. ஓகேயா, மிடில் இருக்குது. ஆல்ஃபா கார்பன் இதானே, ஆல்ஃபா கார்பன் இது தான், இது ஆல்ஃபா கார்பன். ஓகேயா, இது வந்து சப்ஸ்டிடியூஷன் வந்து 2 சப்ஸ்டிடியூஷன் இதில் இருக்குது. டிகிரி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் வந்து இந்த பை பாண்டுக்கு 2, இங்கே 1 டிகிரி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் தான். அப்போ இது வந்து உங்களுக்கு வீக்னா இது தான் ஈஸியாக ஹைட்ரோஜினேஷன் ஆகிருக்கும். ஓகேயா, அப்போ 1 ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படின்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2 CH3. எது வீக்கோ அது ஹைட்ரோஜினேஷன் நடந்திருக்கும். ஓகேயா, இதுவே நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் அண்ட் இது மெட்டல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டு பண்ணும் பொழுது கம்ப்ளீட் ஹைட்ரோஜினேஷன் நடக்கும். CH3 CH2 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 CH3. ஓகேயா, இது கம்ப்ளீட் ஹைட்ரோஜினேஷன் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு காம்பவுண்ட் பார்க்கலாமா? இப்போ CH3 டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ஓகேயா, இப்போ இதில் பாருங்கள், இந்த பை பாண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இதில் 1 2 3 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதில் இந்த பை பாண்டுக்கு 1 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்போ இது லெஸ் ஸ்டேபிள்னா மோர் ரியாக்டிவாக இருக்கும். அப்போ 1 ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் மாலிகுல் நிக்கல் கேட்டலிஸ்டில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா CH3 டபுள் பாண்ட் CH2 CH3. ஓகேயா, ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இதுவே எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடந்திருக்கும், கம்ப்ளீட் ஹைட்ரோஜினேஷன். ஓகேயா, அதை போட்டுக்கோங்க. ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்கள். இப்போ இதில் 1 ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். நான் அது கேட்டலிஸ்ட்லாம் எழுதலை.
ஓகேயா, நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 ஈக்குவலன்ட் ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். இதில் ரிங்கில் இருக்குது. இது வந்து அது ரிங்கில் இருக்குதுங்கிறத பார்க்குறத விட இது டெர்மினலில் இருக்குது. ஓகேயா, மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஆனாலும் பார்த்தாலும் இங்கே ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது. இதில் இங்கே ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்குது இந்த பை பாண்டுக்கு, இங்கே 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்போ இதுதான் லெஸ் ஸ்டேபிள். அப்போ இதுதான் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கும், ஹைட்ரோஜினேஷன் ஆகிருக்கும். ஓகேயா, இப்போ இதுவே எக்ஸஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடந்திருக்கும். அவ்வளோதான். ஓகேயா, இப்போ இது பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஹைட்ரோஜினேஷன் பண்ணும் பொழுது இப்போ வந்து 1 ஈக்குவலண்ட் எடுத்திங்கன்னா இது தான் ஆகிருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஹைட்ரோஜினேஷன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். அது எப்படி என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் ஹைட்ரோஜினேஷன் ஆனிச்சுன்னா அல்கேன் கிடைக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இது மட்டும் இந்த அலிஃபேட்டிக் இது அல்கீன் மட்டும் ஹைட்ரோஜினேஷனில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இது மாதிரி ஒரு அல்கீன் கிடைக்கும். அல்கீனே ஒரு ப்ராடக்டாக வரும். ஓகேயா, ஒரு பை பாண்ட் அந்த காம்பவுண்டில் இருக்கும். நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். இது எப்படி இந்த காம்பவுண்ட் வருதுங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த 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 இதை எடுத்துக்கோங்க, இந்த டை அல்கீனை எடுத்துக்கோங்க. ஓகேயா, 1,3 பியூட்டாடையீன். இப்போ இதில் ரெசனன்ஸ் இருக்குது பாருங்கள். பை பாண்ட், அதாவது டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். அப்போ ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். இந்த பை பாண்ட் எலக்ட்ரான் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். இந்த பாண்ட் இங்கே மூவ் ஆகும், இந்த பாண்ட் இங்கே மூவ் ஆகும். அப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி போடலாம்? இங்கே ப்ளஸ் மைனஸ். ஓகேயா, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஹைட்ரோஜினேஷன் ஆகும். அப்போ ஹைட்ரோஜினேஷனில் மைனஸ் ப்ளஸ்னால் இப்போ மைனஸ் இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். ஓகேயா, அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வரும். இதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கும். ஓகேயா, இது இங்கே போயிருக்கும். ஓகேயா, இந்த கார்பன் இங்கே போயிருக்கும், இது மைனஸ் ஆகிருக்கும், இங்கே ப்ளஸ் ஆகிருக்கும். அப்போ இங்கே பாண்டு, இந்த பாண்டு இங்கே வந்ததுனால தான் இந்த காம்பவுண்ட் வந்திருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இதில் ஒன் மோர் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரோஜினேஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரோஜினேஷன்னா ஒரு மாலிகுல்லேருந்து இன்னொரு மாலிகுலுக்கு ஹைட்ரஜன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தீன் எடுத்துக்கோங்க, CH2 டபுள் பாண்ட் CH2, தென் டைஹெக்சின் எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதில் இந்த ஹைட்ரஜன் இது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு 2 ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் வரும். CH3 ஈத்தேன் ப்ளஸ் பென்சீன். பென்சீன் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் திஸ் காம்பவுண்ட். ஓகேயா, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரோஜினேஷன் சொல்லுவோம். ஓகேயா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் கொடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரீச் ஆகும். ஓகேயா, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய வீடியோ, கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் நிறைய வீடியோ போடுறேன். ஓகேயா, தேங்க்யூ.